பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா மேட். இதை எழுதினவங்க கேட் கிரான்வெல். இவங்க ஒரு வெல் நோன் ஆஸ்திரேலியன் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், எடிட்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர் அண்ட் ஆல்சோ நாவலிஸ்ட். இந்த பர்டிகுலர் ஒர்க் June 22, 2000 அப்போ கிராண்டா 70 அப்படின்ற மேகசினில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டைட்டில் மேட் அப்படின்றது எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப், ட்ரஸ்ட் அண்ட் ஈக்குவாலிட்டியை சிம்பலைஸ் பண்ணுற மாதிரி. ரூம்மேட், கிளாஸ்மேட்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை நம்ம க்ளோஸாக நினைக்கும் போது இந்த பர்டிகுலர் வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத சிம்பலைஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதோட செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பூலோவா அப்படின்ற ஒரு ஸ்மால் ரூரல் ஃபார்மிங் டவுனில் நடக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. லீனியர் நரேட்டிவ் தான் இருக்கும் ஓகேவா. ஸோ ஒரு க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் இருக்கும், பட் ஒரு பர்சனோட தாட்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் ப்ரொட்டகானிஸ்ட்டுக்கு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அதிகமாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ரியலிஸ்டிக் ஷார்ட் ஸ்டோரி ஃபிக்ஷன். ஒரு பர்சன் சிட்டியிலேருந்து ரூரல் ஏரியாவுக்கு வராங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அந்த பர்டிகுலர் பிளேஸில் இருக்க பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். வில் பேஷ்ஃபோர்ட் அப்படின்றவர் தான் ப்ரொட்டகானிஸ்ட். இவரை வந்து சிட்டி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிறைய பேர் மென்ஷன் பண்ணுவாங்க. ரொம்பவே செல்ஃப் கான்ஷியஸான ஒரு பர்சன். நெக்ஸ்ட்டு நாம் ஷார்ப் அப்படின்றவங்க வந்துட்டு அந்த வில்லோட நெய்பர் ஓகேவா. அவர் ஒரு ரூரல் பிளேஸ்க்கு வந்ததுக்கப்புறமா அவரோட நெய்பராக இருப்பாங்க. ரொம்பவே ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருப்பார். மிஸ்ஸஸ் குயின்சி அப்படின்றவங்க ஒரு எல்டர்லி விமன், அந்த பர்டிகுலர் வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு விமன் இவங்க. தென் லான்ஸ் அப்படின்றவங்க அந்த பர்டிகுலர் டவுனில் வந்துட்டு ஷாப் கீப்பராக இருப்பாங்க. தென் ஒரு செக்டு ஷர்ட் வியர் பண்ண பர்சன், போலீஸ் கான்ஸ்டபிள் இவங்கெல்லாம் வருவாங்க. இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓகே, சம்மரி பார்க்கலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வில் வந்துட்டு ஒரு சிட்டி மேன் ஓகேவா. அவர் வந்து ஒரு ரூரல் ஏரியாவில், அதாவது பூலோவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரூரல் ஸ்மால் டவுனில் வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஒன்று வாங்குறாரு. அந்த ஃபார்முக்கே இவர் போகணும், அங்கே போய் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இவர் அங்கே போன உடனே எல்லாருமே இவர் ஒரு அவுட் சைடராக தான் பார்க்குறாங்க. இவருக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு இடத்துக்கு போயிட்டு எல்லாருமே நம்மளை வேறு மாதிரி பார்க்கும்போது அவங்களோட நம்ம ஜெல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்களோட காஸ்டியூம் மாதிரியே வியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வியர் பண்ணக்கூடிய அந்த ஆஸ்திரேலியன் ஹேட்டாக இருக்கட்டும், இல்லைனா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய எலாஸ்டிக் சைடில் மட்டுமே எலாஸ்டிக் இருக்கக்கூடிய பூட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவர் வியர் பண்ணிக்கிறாரு. ஸோ அவங்களோட மிங்கிள் ஆகணும் அப்படின்றதுக்கு அவரோட காஸ்டியூம் மாற்றிக்கிறாரு. அவரோட பிஹேவியர்ஸ் எல்லாமே மாற்றிக்க ட்ரை பண்ணுறாரு. பட் இது எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, எதுவுமே ஜென்யூனாக இல்லை. இப்போ அவரோட வீட்டு பக்கத்தில் அவரோட நெய்பர் நாம் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கிறாரு. அவர் இவரை எப்போவுமே நோ ஹோப்பர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இது இவருக்கு தெரியும், இந்த மாதிரி தான் அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்றது தெரியும். இருந்தாலும் இவர் ரியாக்ட் பண்ணலை. இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பீப்புள் எல்லாருமே நியூ கம்மர் அப்படின்றதுனாலேயே இவரை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் அந்த மக்களோட ஜெல் ஆகணும்னு நினைக்கிறாரு. அண்ட் ஆல்சோ அவங்க முன்னாடி வீக்காக நம்மளை காமிச்சிக்க கூடாது, அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம இருக்கிறோம் அப்படின்றத காமிச்சிக்கணும். நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த ஏரியா வந்துட்டு கம்ப்ளீட்லி புஷ்ஷஸால் ஃபில் பண்ணப்பட்ட ஒரு இடம். ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே எம்டியாக தான் இருக்கும். ரொம்ப கம்மியான ஷாப்ஸ் தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் காக்காலாம் பறந்துட்டு இருக்கும். ஸோ ரொம்ப வேர்ஸ்டான அண்ட் ஆல்சோ ரொம்ப வறட்சியில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜாக இருக்குது ஓகேவா. மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு வில்லேஜாக இருக்குது. இவர் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அவங்க பேசுகிற மாதிரி பேசணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. அவங்க எல்லாரு கூடயும் கான்வர்சேஷன் மேக் பண்ண ட்ரை பண்ணுறதுனால அவங்க கிட்ட இருக்கும்போது இவர் பேசுகிறாரு. இப்போ நிறைய மென் இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட போய் அவர் பேசுகிறாரு. அப்போ சொல்கிறாரு, இந்த கிளவுட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மழை வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொன்ன விஷயத்தையே நாம் திருப்பி ஒரு மாக்கிங் டோனில் சொல்கிறாரு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது கோவம் வர்ற மாதிரியும் இருக்குது, சிரிப்பு வர்ற மாதிரியும் இருக்குது. அப்போ வில் என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னா, நம்ம சொல்கிறதே அவர் திருப்பி சொல்கிறாரு, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஃபேஸில் தெரியுது. ஸோ ஒரு வேளை இதுதான் அந்த மேட் அப்படின்ற வேர்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒவ்வொரு ஊரில் சில பேர் சகோன்னு கூப்பிடுவாங்க, சில பேர் நண்பான்னு கூப்பிடுவாங்க, சில இடங்களில் மக்களேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு நட்புறவோடு சொல்லக்கூடிய ஒரு வேர்டாக தான் அந்த பர்டிகுலர் வில்லேஜில் மேட் அப்படின்ற வேர்டு இருக்குது. ஸோ வில் என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா, இவங்க எல்லாரும் நம்மளை ஒரு ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவரை நினச்சிக்கிட்டாரு. பட் ஸ்டில் அவருக்குள்ள ஒரு கேப் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அவங்க அவ்வளோ க்ளோஸ் ஆகலை அப்படின்றத அவரால் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு நாள் மார்னிங் என்ன நடக்குது அப்படின்னா, இவர் ரோட் வழியாக நடந்து போயிட்டுருக்காரு. அப்போது ஒரு ஓல்டு விமனை பார்க்குறாங்க. நல்ல ஒரு பிங்க் கலர் நைட்டி வந்து வியர் பண்ணியிருக்கிறாங்க. வியர் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சத்தம் போட்டு அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ரூரல் லைஃப் அப்படின்றது இவரை பொறுத்த வரைக்கும் அவரோட ஸ்கூல் டேஸை நினச்சி பார்க்குறாங்க, அவர் படித்த புத்தகங்கள் எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. ரூரல் லைஃப் அப்படின்றது ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் நம்மளோட மைண்ட் செட்டாகவே இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்மள மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்னால அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இல்லை, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அவங்க சம்பாதிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த சிச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது இவரோட இமேஜினேஷனுக்கும் ரியாலிட்டிக்கும் ஒரு வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கிறத அவரால் ஃபீல் பண்ண முடியுது. தென் அகெயின் அந்த வழியாக வரும்போது அவர் பார்க்குறாரு. அப்போ அந்த லேடி வந்து ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த லேடி இவரை கை காமிச்சும் வெளில கை காமிச்சும் பேசுகிறாங்க. அந்த கான்ஸ்டபிள் ஏதோ ஒன்று நோட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சஸ்பீஷியஸாக ஃபீல் ஆகுது. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு
என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவர் வேகமா இடத்த காலி பண்ணணும்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாரு. பக்கத்துல ஒரு ஷாப் ஒண்ணு இருக்கு. லான்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த பெர்சனோட ஷாப் இருக்கு. அந்த ஷாப்புக்கு போயிட்டு இவர ரெயின் கோட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய பீப்பிள் எல்லாருமே இவர ஒரு மாதிரி வித்தியாசமா பார்க்குறாங்க. அண்ட் ஆல்சோ கோவமாவும் பார்க்குறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைய சுத்தி பார்க்கும்போது கடையில இருக்கிற திங்ஸ் எல்லாமே ஃபுல்லா டஸ்ட்டால ஃபில் ஆகியிருக்கு. எல்லா திங்ஸுமே ரொம்ப பழைய திங்ஸ் மாதிரி இருக்கு. ரெயின் கோட்டே அங்க இல்ல. அப்ப அந்த கடைக்காரருமே சொல்லிடுறாரு, ரெயின் கோட்லாம் இல்ல. சொல்லப்போனா ரெயின் கோட்டோட தேவையே இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னாச்சுன்னு சொல்லி வில் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஊர்ல மழை வந்தே 5 வருஷம் ஆச்சு. ஸோ ரெயின் கோட்லாம் யாருக்கும் தேவைப்படாதுன்னு சொல்றாங்க. அப்பதான் இவருக்கு புரியுது மழை வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது எதுக்காக அவங்க எல்லாரும் வியர்டா பார்த்தாங்க அப்படின்றது. ஸோ இவருக்கு அந்த சிச்சுவேஷனை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியல. அவங்க எல்லாரும் இவரை கிண்டல் பண்ற மாதிரியும் பார்க்கறாங்க. அண்ட் ஆல்சோ மழையே வராம இருக்கு, ரெயின் கோட் கேட்கறானேன்ற கோவத்திலேயும் அவங்க பார்க்கறாங்க. ஸோ எப்படி மேனேஜ் பண்ணன்னு தெரியாம இவர் ஒரு மாதிரி ஆக்வர்டா சிரிச்சிட்டு இருக்காரு. அந்த சிச்சுவேஷன் எப்படியாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் ஆஃப்டர் அ ரெயின் கோட் மேட் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டை சொல்றாரு. பட் அது நேச்சுரலா இல்ல. ஏதோ ஒன்று சமாளிக்கணுன்றதுக்காக எதையோ சொல்லிடுறாரு. அங்க இருக்கிறவங்க யாருமே அதுக்கு ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னதும் ஏதோ ஜோக் பண்ற மாதிரி அவங்கள சிரிக்க வைக்க ட்ரை பண்றாரு. பட் யாருமே சிரிக்கல அப்படின்றப்போ இவர் அமைதியாயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் அங்கிருந்து போக ட்ரை பண்ணும்போது அந்த கடையில இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. இங்க ஏதோ மாடு காணாம போயிடுச்சாம், அது ஏதோ லீகலா ஏதோ கேஸ் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாரும் பேசுறத வச்சு நிறைய நேம்ஸ் மென்ஷன் பண்றாங்க, ஒவ்வொருத்தருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது இவருக்கு எதுவுமே புரியல. இருந்தாலும் அந்த இடத்துல நிக்கிறோமே அப்படின்றதுக்காக புரிஞ்ச மாதிரி தலையாட்டிக்கிறாரு. ஒரே ஒரு விஷயம் அவருக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, இவரோட வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய இவரோட நெய்பர் இருக்கிறாங்க இல்லையா அண்ணா, அவருமே இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறாரு. அவரோட ஃபேமிலி ரிலேஷன் தான் போல அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இந்த ஒரு மொமெண்ட் அவருக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருமே ரிலேஷன்ஷிப் எல்லாரும் ஒரு இன்டர் கனெக்டடாக இருக்கிறாங்க. ஒன் டு ஒன் அவங்க ஃபேமிலி ரிலேஷனாக தான் இருக்கிறாங்க. ஸோ அவுட் சைடர் ஈஸியாக வந்து இவங்களோட ஜெல்லாக முடியாது அப்படின்றது இவருக்கு புரியுது. தென் அங்கே இருக்கிறவங்க வந்து இவர்கிட்ட கொஸ்டின் பண்ணுறாங்க, நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா, உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவருக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக தெரியல இல்லையா? போலீஸை பார்த்த உடனே அந்த சைடே பார்க்காம தான் அவர் இந்த ஷாப்புக்கு வந்தார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி இவர் அப்படியே முழிச்சிட்டு இருக்கிறாரு. தென் அந்த கடையில் நிற்கிற ஒரு பர்சன் இவர் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, யாராவது ஒரு பர்சன் ஒரு இடத்துல வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும்போது, கோமாளி மாதிரி பிஹேவ் பண்ணும்போது அவரை வச்சு எல்லாரும் ஃபன் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவர் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஒரு காமெடியாக இருக்குது. ஸோ அவரையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவரை ஒரு மாக்கிங் டோனில் அண்ட் ஆல்சோ சீரியஸான டோனில் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அட்லாஸ்ட் அவங்க பேசினது எதுவுமே புரியலைனாலும் அங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்றதுக்காக புரிஞ்ச மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க கேட்ட எந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணாமல் ஜஸ்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நழுவி போகிறாரு. ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சிட்டியில் இருக்கிற பீப்புளுக்கு ரூரல் சைடில் இருக்கக்கூடிய அந்த பீப்புளை பற்றியும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றியும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஆனால் அது அங்கே போய் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத வரைக்கும் எது ரியாலிட்டின்றது நமக்கு தெரியாது. ஸோ படிக்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மை அப்படின்றது கிடையாது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் எது உண்மை அப்படின்றத நமக்கு புரிய வைக்கும். ஸோ வில்லேஜ் சைடில் இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே அவ்வளோ ஈஸியாக யாரையும் ஒரு மேட் அப்படின்னு சொல்லிட மாட்டாங்க. நம்ம அவங்கள கூப்பிட்டாலுமே அது சோல்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றது தெரியாது. ஸோ ஒரு கனெக்டிவிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னும், வில்லேஜ் லைஃபோட ரியாலிட்டி என்ன அப்படின்னும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.